வெல்கம் டு parvathiammachi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு குழந்தைங்களுக்கான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், காலை டிஃபனாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காயும் வெல்லமும் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, பாகு வைக்க தேவையில்லை, சும்மா கரைச்சிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். நல்லா கொதி வந்த உடனே வடிகட்டிடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க, அதிகம் தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். இது நல்லா கொதிக்கும்போது ஒரு கப்பு தேங்காயை, துருவின தேங்காயை அந்த வெள்ளை தண்ணியில் கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா தேங்காய் அந்த வெள்ளைப்பாகோடு கலந்து நல்லா வெந்து சுருளட்டும். இது நல்லா ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் டைம் வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது வேறு. கடையில் போய் நம்ம வேறு எதுவும் வாங்கி கொடுக்க தேவையே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். இது நல்லா ஜீரணமாகக்கூடிய தன்மையும் உள்ளது. ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறது கிடையாது. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஆறின உடனே சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸாக பிடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. பாகு அதிகமாக வந்துருச்சுன்னா உதிர்ந்துடும். ஓரளவு தளர்வாக இருக்கும்போதே ஆறுனா இப்படி நல்லா பிடிக்க வரும். நல்லா பிடிச்சு வச்சுக்கோங்க. இது இட்லி மாவு. இது ஒரு நாள் புளிக்க வச்ச இட்லி மாவாக இருந்தால் பரவாயில்ல. அதிகம் புளிப்புத்தன்மை இருக்கிற மாவு இட்லி மாவு எடுத்துக்கிறாதீங்க. ஒரு கப்பு இட்லி மாவுக்கு ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு கலந்துக்கங்க. உங்களுக்கு மாவோட திக்னஸை பொறுத்து இருக்குது. குறைச்சி கூட நீங்கள் திக்காக மாவு இருந்துச்சுன்னா குறைச்சி சேர்த்துக்கங்க. நல்லா நம்ம குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுக்கங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஹெல்த்தியானதுனால நெய் விட்டுக்கங்க. நம்ம பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகளை அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம பணியாரக்கல்ல அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியது தான். இது நல்லா இருக்கும். நெய் வாசனையோட குழந்தைங்களுக்கு இஷ்டப்பட்டதாகவும் இருக்கும். தேங்காய் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வேகும் போதே உங்களுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு இட்லி மாவு வேண்டான்னா மைதா மாவு அரிசி மாவு கலந்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம சுழியம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர் மாதிரி செஞ்சு கூட அதையும் செஞ்சுக்கலாம். நம்ம மைதா மாவு வேண்டாம் அப்படின்றதுனால நான் இட்லி மாவுலேயே நான் செஞ்சு கொடுக்குறேன். இதுக்கு நம்ம ஆப்பசோடாவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இட்லி மாவுலேயே நம்ம உளுந்து இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுருங்க. இது வேகிறதுக்கு நேரமும் அதிகம் பிடிக்காது. இட்லி மாவுனால டக்குன்னு உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அருமையான பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக இருக்குது. கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அருமையான இனிப்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டக்குன்னு நம்ம 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.